இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தங்கச்சியை கட்டி கொடுத்த தலப்பிரசவத்தை இவன் வீட்டுல வச்சுதானே பாக்கணும். அதுக்கு செலவாகும்ல. அதுக்கு பயந்து இவனும் இவன் தங்கச்சியும் சண்டை போடுற மாதிரி நடிப்பாங்களாம். இவன் தங்கச்சி என் வீட்லயே தங்கிடுவாளாம். அவ பிரசவத்தை நானு ஏன் செலவுலயே பாத்துக்கிடுவானா. சொந்த தங்கச்சிக்கு பிரசவம் பார்க்க துப்பு கெட்ட பிச்சைக்காரன் ஏன் முன்னாடி என்னவோ என்ன பேசலாம் பத்தியா? வார்த்தை அளந்து பேசு. நாக்கு அடக்கம் தேவை உனக்கு. ஏன் நாக்கு அடக்க இப்படி ஊர் நாக்கு எப்படி அடக்குவ? வெறும் பேல என்னவோ பேசுதே. பெருசா 3 தங்கச்சியை வளர்த்தா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். சுருக்கு பைய முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டு காசை ஒளிச்சு வைக்கிற மூதேவி உனக்கு ரோச வேற கேடா. மானம் கெட்ட ராஸ்கல். ஐயா, தங்கச்சி பிரசவத்துக்கு செலவழிக்க பக்கத்தவன் நினைச்சீங்களா இந்த சண்முகத்தை? பாய முடியல. இவன் லட்சணம் தான் தெரியுதே. தங்கச்சிய முறப்படி மாமனார் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்ட சீரு சனத்தி செய்ய வேண்டி இருக்கும்னு செலவுக்கு பயந்து கட்டின துணியோட அனுப்புற பிச்சைக்கார பையன் தானே. ஐயா வேணாங்க ஐயா, சண்முகத்தால ரொம்ப நேரம் ஆத்திரத்தை அடக்க முடியாது. என்னல ஆத்திரத்தை அடக்க மாட்டான், மூத்திரத்தை அடக்க மாட்டான்னு என்னல செஞ்சு கழிச்சான். தங்கச்சி பிரசவத்தை செலவழிச்சு பார்க்க துப்பு கட்ட விரும்பையா இவன்? என்னவோ பேசுறான் பேச்சு. அம்புட்டு ரோசக்காரனா இருந்தா இவன் தங்கச்சி அழைச்சிட்டு போய் பிரசவத்தை பார்க்கணும். கஞ்ச செய்ய வேண்டியதை செய்ய துப்பில்ல. ஏன் முன்னாடி என்னவோ நெஞ்சு நிமித்தி நிக்க. மாமனார, என் தங்கச்சிக்கு பிரசவம் கூட பார்க்க வக்கு இல்லாதவன் நினைச்சிட்டீரா? ஒத்த பைசா செலவு இல்லாம என் தங்கச்சிக்கு பிரசவத்தை நான் செஞ்சு காட்டுதேன். பாக்குதீரா? அத முதல்ல செஞ்சு காட்டல முடியலையா? உன் பிச்சைக்கார தனத்தன ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டி காட்டுவேன். ஓ மானத்தன தெருத்தருவ போய் பரப்பி விட்டுருவேன் நானு. வண்டி எடுல இப்பே போய் அந்த எசகியை கூட்டு வரணும். தேவையில்லாதவங்க கிட்ட ரோட்ல நின்று பேச்சு கேட்க வேண்டியதா இருக்கு. சீக்கிரம் வாழ. ஐயா சூப்பர்யா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டீங்களே. நான் சொன்னது சரிதானே? ஒரு டீய கூட ஓசியில குடிச்சு ஓட்டா பாத்தீங்களா? ஏலே என்னது என் முகத்தை என்னவோ சொல்லிட்டு போறான். ஏலே இங்க பக்கத்துல அங்க கைப்பம்ப் இருக்கலாம், அதுல நைஸா இந்த மூஞ்சிய கழுவிடுவோம். ஏலே அந்த பேப்பரை எடுத்துட்டு வா. நீ இப்படி பிடிச்சிக்கிட்டு நில்லு, யாராவது பாத்துட்டு போறாங்க.